அன்பிலீவபிள் சார். பையன் யாரு? பேர் சோழன், பக்கத்து வீட்டு பையன். பட் அவன் ஒரு நேச்சுரல் பட்டேல். இத்தனை வருஷமா என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தது அவன் 2 மாசத்துல கற்றுக்கிட்டான். அவன் மட்டும் இந்த போலீஸ் அகாடமிக்கு வந்தா என் பிள்ளைய விட பெட்டர் ரேங்க்ல இருப்பான். அவ்வளோ திறமை இருக்கு அவன்கிட்ட. ஏய், டைம் என்ன? இல்லப்பா, பாரி அங்கிள் ஃபோட்டோகிராஃபி மெமரி சொல்லி கொடுத்துருந்தாரு. ஃபோட்டோக்காரன் மாறியா? ஊட்டியில் ஏதாவது ஸ்டுடியோ வைக்க போகிறானா? நீ எப்போ பார்த்தாலும் அவன் கூடவே சுற்றிட்டு இருக்க. அந்த ஆளுக்கு மொழியே சரியில்லை. பாரி அங்கிளை பற்றி அப்படி பேசாதீங்கப்பா. அவர் ஒரு திறமையான போலீஸ் ஆஃபீஸர். எங்களையும் அப்படி ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அட்டுச்சனம் முட்டாத்தனமாக பேசிட்டு போலீஸா எப்படி குண்டடிப்பட்டு காலை ஒடிச்சிக்கிட்டு வீட்டில் ஈஸி சேர்ல உட்கார சொல்கிறானா? அந்த ஆள் வீட்டு பக்கம் ஒன்று நான் பார்த்தேன். நல்லா சொல்ல கேட்டுக்க. போலீஸ்ன்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. மீறி வந்துச்சு இப்பவே படிப்பை கட் பண்ணி கடைக்குள்ள போட்டு பொருத்தம் அடிக்க விட்டுருவேன். ஓ, என் ராணிக்கே குறி வைக்கிறியா? இப்போ என்ன பண்ண போற? சோழன், நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என் ராணியை தொட முடியாது. செக். உனக்கு இனி மூவ் இல்லடா. செக் மேட். ராஜீவ், அப்பா கூப்பிட்றேன், நான் போயிட்டு வரேன். அப்பா, பாரு, அப்பா வேற குத்திட்டு போயிட்டாங்கடா. பாருங்க, அவர் ஒரு எக்ஸ்-சிபிஐ ஆபீசர். 4-5 பேர் உள்ள புந்து கொட்டிருக்கானுங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க வேலையை செய்ய விடுங்க. அடங்க மாட்டீங்களா? உட்காருடா, உட்காரு. தம்பி, நீ யாரு? உனக்கு அந்த வீட்டில் என்ன வேலை? சார், நான் பக்கத்து வீடு சார். நானும் ராஜுவும் செஸ் விளையாடிட்டு இருந்தோம். நான் எப்பவும் அங்கே தான் சார் இருப்பேன். எப்பவும் அங்கே இருப்பியா? எதுக்கு? பாரி அங்கிள் எங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு. போலீஸ் ட்ரைனிங்கா? என்னடா சொல்ற? விளக்கமா சொல்லு. சார், கார்ல தப்பிச்சு போனவங்களே விட்டுட்டு இருக்கிற எவிடன்ஸ் எதையும் பார்க்காம எங்க 2 பேரும் அக்கேஸ் மாதிரி நோண்டிட்டு இருக்கீங்க. அடிச்சேருப்பாரு. என்னையே கேள்வி கேட்கறியா? உள்ள தள்ளி கையை காலை உடைச்சு. அதெல்லாம் உங்களால பண்ண முடியாது சார். முதல்ல மைனர் பசங்களை உள்ள போட்டு வரதே தப்பு தெரியுமா? டேய், பேசிக்கிட்டே இருக்க. கொடிப்பையில அடிச்சுக்கிட்டு நீ பாட்டு பேர். என் பையனுக்கு எதுவுமே தெரியாது சார். விட்டுருங்க சார். பெரிய மாதிரி ரூல்ஸ் பேசுறான். போலீஸ் ட்ரைனிங் வேற சொல்றான். அப்ப நாங்க தான் விரல் சூப்பிக்கிட்டு இருக்கோமா? சார், அவன் சும்மா சொல்ல சார். இப்போ எங்களை கிரைம் சீனுக்கு கூட்டு போனா நாங்களே உங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சார். அதிக பிரசங்க தரமா பேசாத தம்பி. சார், அவர் சீட்டு கட்டை வச்சு விதவிதமா கணக்கு சொல்லிக் கொடுப்பார். எனக்கு அந்த அளவுக்கு கூட சொல்லிக் கொடுக்க தெரியாது சார். அதை கத்துக்கிறதுக்காக இவன் அடிக்கடி அவர் வீட்டுக்கு போவான் சார். ஐயா, என் மேல இது வரைக்கும் எந்த வம்பு வழக்கம் கிடையாது. அவர் வீட்டுக்கு பக்கத்து விடு சார். வேற எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. இல்லப்பா, ஜீப் போறத நாங்க பார்த்தோம்பா. முழுசா கவரும் அப்படி பேசாத. ஐயா, என் பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எங்களை பார்க்க முடியலையா? தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா. கண்ணவன் ஐயா கிட்ட சொல்லுப்பா. சார், அண்ணன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டார் சார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார் சார். இது சாதாரண மர்டர் கேஸ் இல்ல. ஹைலி சென்சிட்டிவ் போலீஸ் மர்டர். டிபார்ட்மெண்டோட கௌரவ பிரச்சனை. அடியாள வரைக்கும் போய் கல்பிட்ட கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆர்டர். கார்ல போனவனுங்க தெருவை தாண்டத்துக்குள்ள கம்பத்துல மோதிட்டு காரை அப்படியே விட்டுட்டு ஓடி இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்த ஒரே சாட்சி இந்த 2 பசங்க தான். இது பாரியா, ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிரிமினலையும் வர சொல்லுவேன். இவனுங்க தான் வந்து அடையாளம் காட்டணும். ஏன்பா ஐயா, இந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டல? எல்லாம் எழுதி வைங்க ஐயா. இந்த பாரியா, மளிகை கடைக்காரர் எப்ப கூப்பிட்டாலும் பையனை கூப்பிட்டு வரணும். புரியுதா? ஓ அப்பா, 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 ராஜீவ் பா. அப்பா, ராஜுவும் வரட்டும்பா. அப்பா, ராஜுவே என் ஃப்ரெண்டுப்பா. அவனும் நம்ம கூட வரட்டும்பா. இல்லைண்ணா, என்ன இவ்வளோ நாளாக ரிஸ்க் வேணாம்னு இருந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய கேஸில் மாட்டிருக்கேன். இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி. இந்த கேஸும் பெரிய விலங்கத்தில் தான் போய் முடியும். இந்த கொலகார பசங்களும் இன்னும் வெளியில தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன அவன் ஒன்று சொன்னால் கேட்பியா? பையன் மைனரு. அவன் பேரில் இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல. நீ யோசிக்காம முதல்ல இந்த ஊரை விட்டே கிளம்பிடுங்க. வந்தேன் சார். உடனே கிளம்புறோம். இருங்கப்பா. கொலை நடந்து 6 மணி நேரத்துல அந்த எவிடன்ஸை வச்சு அவங்களை பிடிக்கலாம். அவங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும்பா. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த வீட்டுக்கு கூட்டுக்கோங்கப்பா. பாரி அங்கிளை கொண்டவங்க யார் நானே கண்டுபிடிச்சிடுவோம்ப்பா. என்னடாச்சு உனக்கு? பைத்திய மாதிரி பேசுற. பந்தவங்க ஒன்னையும் சேர்த்து சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? இந்த வீட்டுக்கு போகாத படுத்து சொல்ல கேட்டியா?
தான் எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு மறந்து போச்சா? ஒரு பிரச்சனை அம்மா போனா, ஆனா போனமா தானே திரும்பி வந்தா. ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சு, ஆனா நல்லா இருந்த நம்ம குடும்பம் தானே அன்னைக்கு நிலத்தூருக்கு வந்துச்சு. இதெல்லாம் மறக்கணும் தானே அப்பா. தூத்துக்குடியில இருந்து உன்னை ஊட்டி கூட்டு வந்தேன். இங்க வந்து மறுபடியும் உன்னால அதே மாதிரி பிரச்சனையா? உனக்கு என்னால புரிய வைக்க முடியலையே. ஐயோ எனக்கு மண்டை அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா. என்ன ஒரு 10 நிமிஷம் அந்த வீட்டுக்கு கூட்டுக்கோங்கப்பா. யார் ஏமா நீ பேசிட்டு இருந்தா அப்பா மலையிலிருந்து குதிச்சு செத்துருடா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா அப்பா நீங்க சொல்றது நான் கேக்குறேன்ப்பா. அப்பா போகாதீங்கப்பா. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. அப்படி நான் சத்தியமா இந்த போலீஸ் வேலைக்கு போறேன்னு சொல்றது, வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சத்தியம். ஒப்பை சொல்ற வாழ்க்கையை தான் வாழ்வேன்னு சத்தியம் என்ன? உன் அப்பா உனக்கு உயிரோட வேணும்னா சத்தியம். சத்தியம் இல்லையா? சத்தியம்பா. நாடு விட்டு நாடு வந்தோம். தமிழன் என்றால் இலக்காரமா? நாடு விட்டு நாடு வந்தோம். தமிழன் என்றால் இலக்காரமா? வாங்கிட்டா வாங்கிட்டா ஓட்டை வாங்கிட்டா. ஏன் இவ்வளவு கூட்டம்? கிட்டத்தட்ட 150 பேரு 3 மாசம் வேலை இல்லாம தான் இருக்கோம். இதுல சம்பளம் பாக்கி வேற. ஊருக்கே போக நினைச்சாலும் எவனாலையும் போக முடியாது. பாஸ்போர்ட்டையும் பிடிங்கி வச்சிட்டானுங்க. சோத்துக்கு வழி இல்லாம ரோட்லயும் திண்ணையிலும் படுத்து கிடக்கிறோம்னா அனாத மாதிரி. சம்பளம் பாக்கி உடனே எவனா வாங்கி துட்டு போறான். அந்த பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்க சொல்ல. ஓடி கும்பிடு போட்டு ஊரை பார்த்து போயிட்டே இருப்பேன். இருங்க அட இருங்கப்பா. அதுக்காக கொடியை பிடிச்சிட்டு கிளம்பிடுவீங்களா? ஏய் இது நம்ம ஊர் மாதிரி இல்ல. புடிச்சு உள்ள வச்சிருவானுங்க. கையில பாஸ்போர்ட் கூட இல்லாம சேட்டையா பாரு. ஈஸ்வரமூர்த்தின்னு நம்ம தமிழ்நாட்டுக்கார் தான் அவரு. என்ன வர சொல்லியிருக்காரு. என்ன செய்யலான்னு முடிவு எடுத்துட்டு வரோம். உங்க பிரச்சனை பத்தி விசாரிச்சீங்களா? கம்பெனி பேரு எல்லோ ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓனர் ஒரு சீனாக்காரன். ஒர்க் பர்மிட் எல்லாம் எப்பயோ கேன்சல் பண்ணியாச்சு. அவங்க எங்க வேணாலும் தாராளமா வேலைக்கு போய்க்கலாம்னு சொல்றான். சார் அவன் போய் சொல்றான் சார். வேற வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு அவன் போய் சொல்றான் சார். ஆமா தெரியும். ஆனா சட்டப்படி அதை நிரூபிக்கிறதுக்கு மாசக்கணக்கில் ஆகுமே. நீங்க கம்பெனிக்காரன் தான் கேட்கணும். இங்க வர்றதுக்கு முன்னாடி அவன் நீட்டுற எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து போட்டுறீங்க. பாஸ்போர்ட்டையும் கொடுத்துறீங்க. இப்போ பிரச்சனைனா வந்து நிற்கிறீங்க. ஐம் சாரி கணேசன். இந்த விஷயத்தில் கம்பெனிக்காரனோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது சார். வருஷ கணக்காக அவங்க உழைச்சி போட்டவங்க சார். ஆனால் இப்போ செக்யூரிட்டியை வச்சு பிச்சைக்காரங்களை போல அடிச்சு விரட்டுறாங்க சார். நாங்கள் உங்களை தான் பெருசாக நம்புகிறோம். ஏதாவது செய்யுங்க சார் ப்ளீஸ் சார். முடியாது சொல்றதுக்கு அதுக்குன்னு போலீஸ் ஆபீசரு. இதை இவங்க அப்பா உசுருக்கு போராட்டி கிடக்குறாரு. போய் சேர்றதுக்குள்ள போய் பாப்பானா பார்க்க மாட்டானு யாருக்கும் தெரியல. பொண்டாட்டிக்கு பிரசவ தேதினே ஆஸ்பத்திரி செலவுக்காக பணம் அனுப்பலையான்னு வாய் விட்டு கேட்டுட்டான். நானும் இங்க இருக்கிற நிலைமை சொல்ல முடியாம மெல்லவும் முடியாம போன செத்து போயிடலாமான்னு தோணும். நானும் உங்க கூட தான் அலாட்டிக்கிட்டு இருக்கிறேன். மனசை விட்டுறாதரா ஜெகா. நாம ஊர் விட்டு ஊர் வந்து உசுரை கொடுத்து நேர்மையா உழைச்சிருக்கிறோம். அது வீணாகாதுடா. பிசாசு குட்டி, பிங்கி குட்டி. ஆமா, சிசிடிவி கேமரால கூட தெரியாம நீ எப்படி வந்த? அதெல்லாம் சீக்ரெட். இந்த வாட்டி நீங்க பயந்துட்டீங்க தானே? யாரு பயந்தா? பெரியவங்க பயந்த மாதிரி நடிச்சா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை நான் எப்படி ஏமாத்தின பாத்தியா? ஐயோ அங்கிள், நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. எதுதா பேசுற? என் பையன் வர குதிரவாள் கொண்டு அப்படியே நறுக்கி விட்டு சொல்ல. அப்பா நாளையில இருந்து இருட்டணும்னு கடையை சாத்திரணும். உங்களை எப்படியெல்லாம் பயப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்ததே உங்க பையன்தான். அப்புறம் சோழன் அங்கிள் இப்பெல்லாம் வரமாட்டாரு. ஏதோ நம்ம ஆளுங்களுக்கு பாஸ்போர்ட் பிரச்சனையாமே, எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்கதான் இருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? என் பையனா? ஹலோ சொல்ல, எங்கடா இருக்க? தீபாவளி வருது இல்லப்பா, கடைக்கு நிறைய ஸ்வீட் ஆர்டர் வந்திருக்கு.
அதான் ஹோல்சேலில் பால் வாங்கலான்னு வந்தேன். ஏன்பா? பாலா இது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையா? நம்ம ஊர்க்காரங்களும் அங்கே தான் இருக்காங்களோ, நீ கூட அங்கே தான் இருப்பேன்னு ஒரு பெரிய முடிச்சு சொல்லிச்சு. போலீஸ் ஸ்டேஷனா? அங்கெல்லாம் நான் போவேனாப்பா? ரிஸ்க் இல்லையாப்பா? சரிப்பா அப்பா தேவையெல்லாம் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சொல்லுப்பா, இந்த வருஷம் ஸ்வீட் என்ன ஸ்பெஷல்? அல்வாப்பா. சூப்பர்ப்பா. பாத்தியாம்மா, பால் பாக்கெட் வாங்க போயிருக்கான், அப்படி வளர்த்துருக்கேன். என் பையன் என்னைக்குமே எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கவே மாட்டான்.